வணக்கம் நண்பர்களே. எதிர்பார்க்கிற காலத்துக்கு முன்பாகவே பருவமழை தொடங்கி விட்டதுனால மழையும் சும்மா ஜில்லுன்னு நம்ம ஊரில் பெஞ்சிட்ருக்கு. மழை பெய்யுறது நல்லதுனாலும் ஜாலியாக இருந்தால் கூட ஒரு சில நேரங்களில் மழை அடிக்கிறதும் காற்றடிக்கிறதும் பார்க்கும்போது உண்மையாகவே பயமாகிடுது இந்த வருஷத்தில். இருந்தால் கூட மழை பெய்யறனால செடிகள் எல்லாம் உயிர் பெற்று திரும்பவும் பழைய நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிட்டுருக்குது. நம்ம மாடி தோட்டமோ இல்லை தரையில் தோட்டமோ வச்சுருக்கும்போது எல்லா நேரத்துலையுமே நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சில நேரங்களில் இயற்கையே நம்ம வேலை செய்யாது இருக்கும்போது கூட நமக்கு கொட்டி கொடுக்குது. அப்படி தான் இந்த தானாக வளர்ந்த பப்பாளி மரமும் இதோ இப்போ காய்த்து பழுக்கவே ஆரம்பிச்சிருச்சு. பப்பாளி மாத்திரம் இல்லை, அந்த தோட்டத்தில் இந்த பப்பாளி மரம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தானாக வளர்ந்த மாதுளஞ்செடியும் ஒவ்வொரு வருஷமும் இந்த சமயத்தில் இப்படி வளர்ந்து பூ பூக்கும். பூத்து நிறைய காய்கள் இப்படி காய்ச்சி பழுக்கும். ஆனால் என்னமோ எங்களுக்கு கிடைக்கிறது இதில் ஒரு சில பழங்கள் தான். ஏன்னா ரோட்டில் போகிறவங்க காலையில் வாக்கிங் போகும்போது இந்த பழத்தை பறிச்சுட்டே போயிடுவாங்க ரோட்டோரமாக இருக்கிறனால. இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தோட்டக்கலை என்பது. லாஸ்ட் இயர் ஜஸ்ட் கிராக் விட்டுருந்த ஒரு பேக்கெட்டில் பீர்க்கங்காய் வளர்க்க ஆரம்பித்தேன். நல்லா காய்த்தது. ஒரு வருஷம் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பக்கெட் உடஞ்சி இப்போ அது நீ யூஸ் பண்ண முடியாது. அதனால் அதில் இருக்க மண் எல்லாத்தையும் வேறு ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம மக்க வைத்திருந்த காய்கறி உரத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணி சாணி உரத்தையும் மிக்ஸ் பண்ணி அடுத்த மண் கலவையை ரெடி பண்ணி சின்ன சின்ன க்ரோ பேக்கில் நம்ம போட்டு வைக்கிறோம். இது இந்த வெயில் காலங்களில் நான் செய்த ஒரு சில காரியம். எனக்கு இந்த மாடி தோட்டத்திற்கு பெரிய அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணுறது அவ்வளோ இஷ்டம் கிடையாது. கிடைக்கிற பொருளை வச்சு தான் இதை செய்யணும்னு நான் நினைக்கிறது. அதனால தான் சீப்பரான பொருட்களையும் கிடைக்கிற பொருட்களையும் வச்சு தான் இதை நான் செஞ்சுட்டுக்கிறேன். ஏன்னா இதை நான் ஒரு ஹாபி மாதிரி தான் செய்கிறேன். ஏன்னா என் மனதிற்கு இது அவ்வளவு சந்தோஷம். மற்றபடி ஒரு ப்ரொஃபஷனாக இதை நான் யோசிக்கிறது கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா தொட்டிகளையும் க்ளீன் பண்ணி மண்ணெல்லாம் மாற்றி ஓரளவுக்கு கார்டனை நீட் பண்ணியிருக்கிறேன். நிறைய வேண்டாத களைச்செடிகள் வந்திருந்தது. மழை பெஞ்சனால நிறையா புல்லெல்லாம் பச்சை பசேல்னு இருந்தது. எல்லாத்தையும் பிடுங்கி ஒரு கார்னரில் இப்படி போட்டிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அழகான மல்லிகை அப்படியே ஒரே கொத்தில் அத்தனை பூக்கள் பூத்துருக்கு. எல்லா பூக்களும் ஒன்று ஒன்றா விரிஞ்சது. அது வரைக்கும் வெயிட் பண்ணி அதனோட அழகை ரசிக்க முடிந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வேலையை செய்யாமல் கிடச்சிது இந்த ஸ்பைடர் லில்லி. தண்ணி ஊற்றுறீங்களோ இல்லையோ எவ்ரி மந்த் இந்த மே எண்டில் இப்படி அழகாக கொத்து கொத்தாக பூ பூக்க ஆரம்பிக்கும். எவ்வளோ வெயில் அடித்தா கூட இந்த செடி வெயிலை தாங்கி வளரக்கூடியது. அடுத்ததாக இந்த ஸ்வீட் லைம் எனக்கு நான் வச்சு 3 காய் வந்தது. அப்புறம் எவ்வளவு அதுக்கு நான் வேலை செஞ்சால் கூட அதில் காயோ பூக்களோ ஒன்றுமே வரல. இந்த தடவை நுனிகளை வெட்டி விட்டுட்டு நல்லா திட்டி விட்டுட்டு வந்தேன். ஒரு சில நாட்கள் கழித்து பார்த்திங்கன்னா பூ பூத்திருந்தது. அது நம்ம திட்டுனால வந்ததா இல்லை இயற்கையிலேயே வந்ததான்னு எனக்கு தெரியல. ஆனால் செடிகள் நம்ம பேசுவதை அதுக்கு அந்த ரியாக்ஷன் இருக்கும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது கோஇன்சிடென்ஸாக இல்லை ரியாலிட்டியான்னு நமக்கு புரியலை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த அவுரி செடியை நம்ம கட் பண்ணி எடுத்த பிற்பாடு பார்த்திங்கன்னா மழை வந்தனால புது புது தளிர்கள் நிறையா வர ஆரம்பிச்சிது. அவ்வளவு காற்றடிக்குது. செடியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஸ்ட்ராங் விண்டுன்னு சொல்லிட்டு. மழை காலங்களில் எப்பொழுதுமே இந்த பருப்புக்கீரை நிறையா வரும், நிறையா கிடச்சிது. அதுவும் இல்லாமல் இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்த சிறுகீரை நிறையா வந்தது. இந்த சிறுகீரை அவ்வளவு சக்தி வாய்ந்தது. இதில் கீரைகளை மட்டும் நான் உதிர்த்து எடுத்து விட்டுட்டு அந்த விதைகளை இப்படி சேகரித்து வைத்திருக்கிறேன். இதை ஃபுல்லாக தனியாக உதிர்த்து எடுக்கிறது முடியாது. இப்படி செடியோட கீரை தொட்டிகளில் போட்டு விட்டோம்னா ஏற்ற வேளையில் அது செடியாக முளைத்து வரும். திரும்பவும் எனக்கு இந்த நித்யா கல்யாணி தோட்டத்தில் வளர ஆரம்பிச்சிருக்கு. அது ஒரு அழகான செடி தான். மழைக்கு பிற்பாடு பார்த்தோம்னா ஒவ்வொரு தொட்டிலையும் இப்படி நிறைய மேரிகோல்டு நாற்றுகள் வளர ஆரம்பிச்சிருக்கு. எதையுமே விதைக்கலை, எப்படியோ மண்ணோடு கலந்து வந்திருக்கு. இப்படி தான் பல நேரங்களில் நம்ம வேலை செய்யலைனாலும் நம்ம தோட்டத்தில் நிறைய செடிகள் நம்மளை மகிழ்விக்கிறது. நன்றி.